ஆண்டவரின் பாதையை பின்பற்றுவோம். ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்கிறார். நாவைக் காப்பவர் தம் உயிரையே காத்துக்கொள்கிறார். நல்லார் பொய்யுரையை வெறுப்பர். நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும். சான்றோரின் ஒளி சுடர்வீசி பெருகும். பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வளிக்கும் ஊற்றாகும். ஞானமுள்ளவர்களோடு உறவாடுகிறவர் ஞானமுள்ளவராவார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு கிட்டும். நல்லவரது சொத்து அவருடைய மரபினரைச் சேரும். பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை வந்தடையும். பிரம்பை கையாளதவர் தம் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்கமாட்டார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும். உணர்வு: நாம் நல்ல வார்த்தைகள் பேசி சரியானதை செய்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ கற்றுத்தருகிறார். நாம் உண்மையை பேசி நமது வார்த்தைகளை கவனித்தால் நம் இதயங்கள் கடவுளுக்கு நெருங்கி பாதுகாப்பாக இருக்கும். நல்லவர்களுடன் நடந்து நல்லதைக் கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரின் பாதையை பின்பற்றி வாழும்போது அவர் நம்மை பராமரிக்கிறார், வழிநடத்துகிறார் மற்றும் நம் இதயங்களை அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்புகிறார். நாம் கடவுளின் வழியிலே நடந்து நல்ல வார்த்தைகளை பேசி நேர்மையாக நடந்தால் அவர் நம் வாழ்க்கையை அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அனைத்து நல்லவைகளால் நிரப்புவார். ஜெபம். பரலோக பிதாவே, பெற்றோர் சொல்வதை கேட்கவும் நல்வார்த்தைகளை பேசவும் உண்மையை பேசவும் அதன்படி வாழவும் வழிநடத்தும் இயேசுவே. ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியே எங்கள் மேல் பொழிந்ததற்காக நன்றி இயேசுவே. ஞானத்தின்படி பேசவும் அதன்படி வாழவும் உதவியாக இருந்தருளும் இயேசுவே. ஆண்டவரே, எங்கள் நாவையும் இதயத்தையும் காத்துக்கொள்ளும். கடவுளே, நாங்கள் உமக்கு அஞ்சி பிள்ளைகளாக வாழ வைப்பதற்காக உமக்கு நன்றி. உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். ஆமென்.